பெருமாளுக்கு கொடியேறதுலேருந்து விரதம் இருப்பாங்க எல்லா பக்தர்களும். அந்த பக்தர்கள் வந்து பண்ண பிறகு இப்போ 20 நாள் விரதம் பெருமாளுக்கு கல்லளை இருக்குது. கல்லளைக்கு விரதம் இருக்கும்போது பெருமாள் வந்து தல்லாவளம் பெருமாள் கோயிலிருந்து எதிர்ச்சேர்வார். அப்போ எல்லா பக்தர்களும் தண்ணி பிச்சுற பக்தர்களை வந்து இந்த ஆட்டு தோப்பரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டுத்தோல் வந்து இதுக்கு பேர் வந்து தோப்பரை. இந்த தோப்பரையை வந்து வாங்கி நேர்த்திக்கண்ணா அங்கேருந்து பெருமாள் வரும்போது எதிர் சேர்வையாக வருவார். அது மேலே மஞ்சளும் தீர்த்தத்தையும் ஊற்றி பெருமாள் மேலே சாத்துருவாங்க, தண்ணி பீச்சிருவாங்க. ஆனால் இது பாரம்பரியம் வந்து குழாயில் வச்சு தான் பீச்சணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பம்பு, மருந்து அடிக்கிற பம்பு வச்சு அடிக்கிறாங்க. அதை வச்சு அடிக்கக்கூடாது பெருமாளுக்கு, அது ஐதியமே கிடையாது. பழைய காலத்தில் படி பெருமாளுக்கு வந்து குதிரை வாகனத்தோடு இருக்கும், யாழியை வச்சு தான் பெருமாள் இருப்பார். அந்த யாழியை வச்சு பிச்சும் போது பெருமாளுக்குடைய நேர்த்திக்கடன் பக்தர்களுடைய என்ன வேண்டுறாங்களோ அவங்க குடும்பத்தில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு நிறைவேறும். இங்கே வந்து இந்த தோலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதப்படுத்தின தோல், அந்த தோப்பரையை வந்து இது பண்ணி மக்கள் வந்து அந்த மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டோ அந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் ரேட்டு கூடிக்கிட்டு குறையும். அதை தண்ணி ஊற்றி இதில் வந்து மஞ்சளும் தண்ணியும் தீர்த்தமும் ஊற்றி அந்த தோப்பரை அந்த யாழியை வச்சு கட்டி பெருமாள் மேலே எதிர் சேர் வரும்போது பீச்சுவோம். அதுக்கடுத்து அந்த பெருமாள் வந்து ஆற்றுல இறங்கி ராமையார் மண்டபடி போவார். ராமையார் மண்டபடியில் தீர்த்தவாரி நடக்கும். அந்த தீர்த்தவாரியில் பெருமாள் வந்து அங்கே எல்லா பக்தர்களும் பெருமாளுக்கு விரதம் இருந்த அனைத்து பக்தர்களும் அங்கே வந்து தீர்த்தம் அடிக்கணும். அதுதான் ஐதீக முறை. மற்ற இடத்துல வந்து அடிக்கிறதுக்கு ஐதீகம் கிடையாது. அந்த இடத்துல ராமையார் மண்டபடியில் நின்று பெருமாளுக்கு தீர்த்தம் பண்ணுறது தான் ஐதீக முறை. இதான் மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டுதல் நல்லபடியாக இது பண்ணணும். ஆனால் இது தோல் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன். நான் வந்து 40 வருஷமா பெருமாளுக்கு நேர்த்திக்கடன் நான் பண்ணுறேன். தலைமுறை இது 4வது தலைமுறை. நான் 4வது தலைமுறை. இதுக்கு முன்னாடி ஐயா கடுத்து அப்பா. பெருமாள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், புண்ணிய பாக்கியம். இது வந்து எனக்கு ஏதோ பெருமாள் கொடுத்த ஒரு பெரிய புண்ணியம். இந்த மாணிக்க புண்ணியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, பெருமாள் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு மன நிறைவா சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நானும் 40 வருஷமா 4 தலைமுறையா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு நல்லபடியா பெருமாள் வந்து நல்லா கையால் சுகத்தோட நல்லபடியா வச்சிருக்காரு. என் பேர் பார்த்த சாரதி. சார் இது நான் மதுரை சித்திரை திருவிழாக்காக நாங்கள் தோல் தோப்பரையை பச்சையை எடுத்து அதை நாங்கள் 3 மாசம் வேலை பார்த்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த தோப்பரையை இந்த மாதிரி ரெடி பண்ணி சைன் பண்ணி கொண்டு வந்து வேலை பார்த்து நாங்கள் விற்பனைக்காக மாறி வரோம். ஆட்டுத்தோல், செம்பரி ஆட்டுத்தோல், வெள்ளாட்டத்தோல் அதை தான் நாங்கள் கொண்டு வந்து அலமலையாங்க தண்ணி பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தோலை கொண்டு வந்து நாங்கள் விற்கிறோம். இதை 3 மாத வேலைப்பாடை நாங்கள் செஞ்சு கொண்டு வந்து குடும்பமாக விருதுநகர் மாவட்டம், காரியாபட்டி வட்டம், திருச்சுழி தொகுதி நாங்கள் அங்கிருந்து வந்து இந்த வேலைப்பாடை பார்த்து நாங்கள் கொண்டு வந்து விற்கிறோம் சார். இதனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெருமை. காரியாபட்டிக்கு, மதுரை மாவட்டத்துக்கு, மீனாட்சி அம்மனுக்கு, அழகுகளுக்கு நல்ல பெருமை. இதனால நாங்கள் பெருமைப்படுறோம். ஆமாம், வந்து அவங்க நேர்த்திக்கடன் போட்ட பக்தர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்களோட நேர்த்திக்கடன் வருஷம்லாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் போடுவாங்க. ஆனால் இது ஆண்டாண்டு முழுக்க அவங்க ஆயுசு காலம் வரைக்கும் நேர்த்திக்கடன் போட்டிருந்தாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் வரைக்கும் இந்த நேர்த்திக்கடனை செலுத்துறவங்களாம் இருக்காங்க. தண்ணி பீச்சுறது, அழகுமணிகளுக்கு தண்ணி பீச்சுறது லீக் ஆகும் சார். லைட்டாக லீக் ஆக தான் செய்யும். நம்ம உடம்புல வேர்வை தண்ணி லீக் ஆகி எப்படி வருது யாருக்கு தெரியும்? நம்ம உடம்பு பூராமே மூடிதான் இருக்கும். இருந்தாலும் வேர்வை தண்ணி வடியுது. அதே போல வேர்வை தண்ணி வடியும். ஆனால் அந்த இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓட்டையா இருந்தால் தான் அது லீக் ஆகி குறைஞ்ச அளவுக்கு 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி அடைஞ்சிருக்கும் சார். 30 லிட்டர் வரைக்கும் இந்த தோப்பரை வந்து இருக்கும். 30 லிட்டர் வரைக்கும் இந்த தோப்பரை இருக்கும். 10 லிட்டர் தண்ணி இதில் அடைஞ்சிக்கிறோம். 20 லிட்டர் தண்ணி பீச்சிட்டாங்கன்னா 5 லிட்டர் தண்ணி வெளியே கீழே தான் போகும். அலர் வந்து அவங்க வந்து ஆற்றுல இறக்கும்போது அழகுமலையாளுக்கு பீச்சிருது. ராமாயண மண்டலத்தில் போய் பீச்சிருது. தலாவளம் பெருமாள் கோயிலில் பீச்சிருது. அவங்க நேர்த்திக்கடன் எப்படி செலுத்துறாங்களோ நாங்கள் சுமார் 300 குடும்பம் செய்கிறோம் சாமி. நம்ம காரியாவட்டி ஏரியாவில் 300 குடும்பம் செய்கிறோம். தோல் சேகரிக்கிறது போல தோல் வியாபாரி, ஆட்டு வியாபாரிகிட்ட போய் நாங்கள் வாங்குவோம். தோல் வியாபாரிகிட்ட திண்டுக்கல், சிலைமான், மதுரை, திருப்போணம், அருப்புக்கோட்டை இப்படி நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த தொழிலை சேர்த்து மொத்தமாக வச்சிருந்து திண்டுக்கல்ல போய் பாடம் பண்ணுவோம். நாங்கள் வீட்லையும் பாடம் பண்ணுவோம். இந்த மாதிரி கலராக இருந்துச்சுன்னா நாங்கள் வீட்டில் பாடம் பண்ணுறது. இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே மிஷின் பாடம் பண்ணி கொண்டு வர்றது. நம்ம முடி எடுத்து சேர்ச்சது. நம்ம சட்டை ஃப்ரெண்டு சட்டெலாம் எப்படி நம்ம அயன் பண்ணுறோம் அதுபோல் ஒரு மாதிரி அயன் பண்ணுறது. இந்த காலு வந்து இது வந்து ரெண்டுமே முன்தாங்கல். இந்த காலு நான் கைப்பிடிக்கிற காலு இது ரெண்டுமே முன்தாங்கல். இது பின்தாங்கல், ஆட்டோட பின்தாங்கல். இது வந்து நாங்கள் பாடம் பண்ணி கொண்டு வர்றது. இப்படி எழுத்து வேலை பார்த்து கொண்டு வருவோம். ஆமா, இது இந்த பைப் வைக்கிறது. இதுல பைப் வச்சு தண்ணி வச்சு அடிக்கிறது. இது வந்து கழுத்து பகுதி. இதுல தண்ணியை ஊற்றி கட்டிக்கிறணும். கட்டிக்கிட்டு இந்த ஒரு கால் பகுதி இன்னொரு பெண் கால் பகுதி சேர்த்து இணைச்சிருவான். இணைச்சிட்டு அவங்க தோள்பட்டையில் தொக்க போட்டு அவங்க அடிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிடுவாங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த அளவுக்கு சமக்க அளவுக்கு தண்ணி இருக்க ஊற்றிக்கிடலாம். கோரிக்கை நாங்கள் வந்து வருஷமெல்லாம் நாங்கள் பணி வேலை செய்கிறோம் சாமி. நாங்கள் வந்து அதாவது பரம்பரையா தாத்தா காலத்துலேருந்து இப்போ நான் 4வது தலைமுறை வச்சுக்கலேன்.
நான் வந்து இந்த வேலையை பார்த்து நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அலமலையானுக்காக மீனாட்சிப்பட்டினத்தில் அந்த மீனாட்சி எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கோம். என் பேர் தங்கமுருகன். இது இப்போ சுமார் வந்து இதில் வந்து ஒரு 1000 ரூபா, 800 ரூபா, 450 ரூபா. இப்போ நான் கையில் வச்சிருக்க தொழில் வந்து 500 ரூபா. இது வந்து சைஸுக்கு ஏற்றது போல 300 ரூபாய்க்கு இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு 3 வயசு பிள்ளைகளுக்கு 5 வயசு பிள்ளைகளுக்குள்ள 300 ரூபாய்க்குள்ள. ஆனால் இருக்க இது வந்து பெருகுது, தொழில் வேலை பெருகுது. ரொம்ப எடுக்க முடியல, தொழில் எடுக்க முடியல.